பாட்டு போட்டி தொடங்க இருக்கின்றது. ஏற்கனவே அறிவித்தோம். உங்களுடைய லாட் நம்பர் அடிப்படையிலே குலுக்கல் அடிப்படையிலே தெரிவு செய்யப்படும். முதலாவதாக தயாராக இருக்க வேண்டிய அணி லாட் நம்பர் 1 குலுக்கல் லாட் நம்பர் 3 பங்கு பெற உறுப்பினர் திரு அசோக் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய விழாவை சிறப்பிக்கும் வகையில் விழா கதாநாயகனாக வீற்றிருக்கும் மறவை ஊர் பங்கு தந்தை அவர்கள் இந்த ஊரை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். காரணம், பைபிளில் படித்தது போல யூதர்களையும் சமாளித்து அவர் நமது ஊரில் அனைவருக்கும் பக்தி முயற்சியையும் அன்பியங்களின் மூலமாகவும் பல பல அமைப்புகள் மூலமாகவும் சிறப்பாக நமது ஊரை முன்னேற்றி தருவார்கள். மேலும் பல ஆண்டுகள் நமது ஊரில் இருந்தால் நமது ஊரை ஒற்றுமையாக்கி நமது ஊரை ஒரு சிறந்த சமாதானம் நிறைந்த ஊராக மாற்றுவார்கள். அவர்கள் நமது ஊருக்கு இன்னும் பல ஆண்டு பணி செய்ய வேண்டும் என்று அவர் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் நமது கன்னியர் இல்லத்தின் தாயாராக வீற்றிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் ரஜினா மேரி அவர்களுக்கு கிடைத்த இந்த நல்லாசிரியர் விருது பொருத்தமானது என்பது அனைவருக்கும் தெரியும். காரணம், அவர்கள் சிட்டுக்குருவி போல பறந்து பள்ளிக்கும் ஊருக்கும் என்னென்ன தேவையோ அதை அந்தந்த துறையிலே சொல்லியதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சிறந்த அனைத்து நலத்திட்டங்களையும் பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அனைத்து முயற்சிகளையும் காலையிலிருந்து மாலை வரை ஒரு நிமிடம் வரை ஓயாமல் உழைத்து நமது பள்ளியை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பல்லாண்டு காலம் நமது பள்ளியில் பணி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலும் இந்த அவையிலே வீற்றிருக்கும் துணை பங்கு தந்தை அவர்கள் நமது ஊரின் முன்னேற்றத்திற்காக இளைஞர்களையும் வழிபாட்டு குழு போன்ற பல அமைப்புகள் மூலமாகவும் நவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பல்லாண்டு நமது ஊரில் பணி செய்து ஊரை முன்னேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஊர் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், அன்பிய நிர்வாகிகள், அன்பிய உறுப்பினர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஐக்கிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய கவுன்சிலர் அண்ணன் பென்னிஸ் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இப்படி ஒரு விழா 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக நமது ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம் ஊரினுடைய ஆக்கமிகு செயலர், அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பேராசிரியர், சென்ட் சேவியர்ஸ் கல்லூரியினுடைய பேராசிரியர் அண்ணன் டேவிட் அப்பாத்துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நமது ஊரினுடைய அந்நாள் இந்நாள் நாளைய இளைஞர் மன்றத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பெவின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நன்றி. மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் பெருமக்கள் யாராவது கூட்டத்திலே பின்னாலே இருந்தால் மேடை அறிய வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 2 சிறந்த நடுவர்களை அழைத்திருக்கின்றோம். இந்த முறை பாட்டு போட்டியை கடந்த வருடங்களை விட சிறந்த விதத்திலே நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த போது நடுவர் வெளி மாவட்டங்களை சார்ந்த நடுவர்களை பொதுவாக நாம் அழைப்பது வழக்கம். யாராவது ஒரு நல்ல நடுவர் கிடைக்க மாட்டாரா என்று நினைத்து கொண்டிருந்த போது சமீபத்திலே நம்முடைய தேவசகாயம் பிள்ளை முத்தி பேர் பெற்ற விழா நடந்தது. அந்த விழாவுடைய அதிசயமாகத்தான் என்று நினைக்கிறேன்.
அந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த, அந்த விழாவினுடைய இசை பணி தொடர்பாக வருகை தந்திருந்த ஒரு அருமை தந்தை, ஒரு பெரிய இசை கலைஞர். அவரை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவருடைய ரசிகர் என்று கூட நான் சொல்லுவேன். அவர் எதிர்ச்சியாக எனக்கு அறிமுகமானார். உடனடியாக கேட்டோம், தந்தை அவர்களே, தொலைவில் இருக்கின்றீர்கள், தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள், எங்கள் ஊரிலே நீங்கள் வந்து இந்த போட்டிக்கு தலைமை தாங்க வேண்டும், நடுவர் பொறுப்பை வகிக்க வேண்டும் என்று அழைத்தோம். உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள். வெகு தொலைவில் இருந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அநேக பேருடைய இல்லங்களிலே அவருடைய பெயர் கொண்ட இசைப்பேழை தவழ்ந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மகிபனை தேடி உள்ளிட்ட பல்வேறு இசை நாடகங்களை, இசை தட்டுக்களை வெளியிட்ட, இசை தொகுப்பினை வெளியிட்ட அருமை தந்தை ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ் அவர்கள். இந்த நேம கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய பழம்பெரும் பாடல்கள், பழைய ரெக்கார்டுகளில் உள்ள பாடல்கள், காண கிடைக்காத பாடல்களை எல்லாம் தொகுத்து அருமையாக கேசட்டுகளாக, சிடிக்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய இசைக்கலைஞர் அவர்கள். இன்றைய போட்டிக்கு அவர் கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றே நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளவு தூரம் அங்கிருந்து வருகை புரிந்து நம்ம எல்லாம் கௌரவித்திருப்பது இந்த போட்டிக்கு பெருமை சேர்க்கின்றது. பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறேன். இன்னொரு நடுவராக இங்கே வருகை புரிந்து கொண்டிருப்பவர்கள் கிங்ஸ்லி கோல்டின் அவர்கள். வழக்கறிஞராக, நாகர்கோயிலில் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், இசை வல்லுநர், பல்வேறு இசைக்குழுக்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள், இசை குறுந்தகடுகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள். அன்னாரை கௌரவிக்கமாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை பொன்னாடை பொருத்தி கௌரவிக்குமாறு நம்முடைய இணை பங்கு தந்தையவர்களை அழைக்கிறேன். ஊசி கோபுரம் என்று அழைக்கக்கூடிய அந்த சர்ச்சினுடைய கொயர் மாஸ்டர் வழக்கமாக 2 ஆண்டுகள் நமக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். மிகவும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்கள் இங்கே வருகை புரியாமல் போய்விட்டது. எனவே அவரையும் இந்த நேரத்திலே பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டு, இருக்கின்ற 2 மிக சிறந்த நடுவர்களை கொண்டு இந்த போட்டியானது உடனடியாக தொடங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல விழாவின் சார்பாக நடைபெற இருக்கின்ற பாடல் போட்டியை நடத்துகின்றவர்கள் சார்பாக இதை ஜட்ஜி செய்கின்ற பணியை செய்கின்ற அன்புக்குரிய ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இந்த பாடல் போட்டியிலே நாங்கள் மதிப்பீடு எவ்வாறு வழங்குவோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மொத்தம் 40 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது. அதிலே முதல் 20 மதிப்பெண்கள் தாளம், அதாவது டைமிங், அதற்காக கொடுக்கப்படும். 10 மதிப்பெண்கள் ராகம் அல்லது டியூன் என்பதற்காக கொடுக்கப்படும். 10 மதிப்பெண்கள் நீங்கள் பாடுகின்ற பாடல்களுடைய என்ன கருத்தை விளக்குகின்றது என்பதை உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்து, அவ்வாறாக மொத்தம் 40 மதிப்பெண்களிலே
அதிக மதிப்பெண்கள் பெறுகின்ற அடிப்படையிலே உங்களுக்கு இந்த தீர்ப்பேடு அமையும். ஆகையினாலே இந்த நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றவர்கள் தயவாக நீங்கள் கவனமாக உங்களது நிகழ்ச்சிகளை வழங்கும்படியாக நடுவர்கள் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டு நிறைவு செய்கிறேன். சில சிரமங்கள் இருந்தது. சிரமங்களை ஏற்று பாளையங்கோட்டையில் இருந்து இப்போது வருகை தந்து விட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியாக இது இருக்கிறது. அந்த நடுவரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மூன்றாவது நடுவராக 3வது வருடமாக இங்கே வந்து கொண்டிருப்பவர்கள் திரு சார்லஸ் அவர்கள், பாளையங்கோட்டை கத்தீட்ரல் சர்ச்சினுடைய சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய கொயர் மாஸ்டராக இருந்து கொண்டிருக்கின்ற இசை வல்லுநர் அவர்கள். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவரை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நம்முடைய மறைக்கல்வி மன்ற தலைவர் திரு MDS மணி அவருடைய அருமை புதல்வர் ஹேம்லெட் மணி அவர்களை அழைக்கிறேன்.
நம